குயில் மாதிரி கத்து. எப்படி இருந்தா மனுஷனை இப்படி ஆக்கிட்டீங்க. ரொம்ப நாளாவே நினைச்சிட்டு இருந்தேன் மூலிகை குளியல் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து எப்படியாவது வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. அது கூட நான் ஒரு பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னங்கிறத சொல்றேன். இந்த சாந்து தேய்க்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு பொருள் வந்து அவங்க தலையில் தேய்ச்சிட்டு தான் அதுக்கப்புறம் சாந்து தேய்ச்சேன். அது என்னங்கிறதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அம்மா வீட்டு தோட்டத்தில் என்னென்ன தலைக்கு தேய்க்கக்கூடிய பொருட்கள் இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து கடலைப்பட்டது செம்பருத்தி தான், அதான் ஃபர்ஸ்ட் இருக்குது. இந்த செம்பருத்தி அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது, அதில் ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது என்னங்கிறதையும் சொல்கிறேன். செம்பருத்தி பூவோட இலையும் பிச்சாச்சு. அதுக்கு கீழே வந்து வேப்பிலை வந்து இப்போதான் முளைச்சி வந்தது, அதையும் எடுத்தாச்சு. இங்கே வந்து பக்கம் பக்கம் கருவேப்பிலையாக தான் இருக்கும். கால் வைக்கிற இடம்லாம் கருவேப்பிலை மரமாக தான் இருக்கும் இங்கே அம்மா வீட்டில் கொள்ளையில். அதோட சோத்துக்கத்தாழை, முருங்கைக்கீரை இது எல்லாமே பிச்சு எடுத்தாச்சு. சோத்துக்கத்தாழை வந்து மேத்தோலை மட்டும் நம்ம எடுத்துட்டு அடித்தோலை அப்படியே விட்டுருங்க. நல்லா அலசிக்கங்க, இல்லைன்னா முண்டு அரிப்பு வந்துடும். முருங்கைக்கீரையை உருவியாச்சு. கருவேப்பிலை, வேப்பிலை. இந்த செம்பருத்தியில் வந்து என்ன ப்ராசஸ்னால் இந்த மகரந்தத்தை வந்து எடுத்து போட்டணும். அடியிலோட அந்த பச்சை காம்பையும் எடுத்து போட்டு பூவை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, செம்பருத்தி எல்லாம் சோத்துக்கத்தையில் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் நான் வெந்தயத்தை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சாந்து எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இந்த சாந்தவன் தள்ள தைக்கிறது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் எண்ணெய் மட்டும் தான் தேய்ச்சிட சொன்னான். இது வேணவே வேணாங்கிறான். ஆனால் தேய்ச்சதுக்கப்புறம் நல்லா இருக்குண்டாவன். வாரம் ஃபுல்லாக அவன் என்ன பண்ணுவான்னா தலையில் தண்ணி ஊற்றிடுவான். ஆனால் எண்ணெய் தேய்க்காம அப்படியே கிளம்பி போயிடுவான். கையால் தான் அவன் கொதிக்கிறான். இந்த மாதிரி பிள்ளைங்க உங்கள் வீட்லேயே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்க. தலையில் தேய்ச்சிட்டு இருக்கும்போது எப்போம்மா குளிக்கணும்னு கேட்குறான். ஒரு மணியத்தை 2 போதா 2:30க்கு குளிக்க. ஓகே ஓகே. அடுத்த பலியாடு ரெடி. அடுத்தது யாரு? என் வீட்டுக்காரங்க தான். அவங்களையும் உட்கார வச்சு உங்களுக்கு மட்டும் என்ன நீங்களும் உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு மசாஜ் போட்டாச்சு. தாடி எல்லாத்தையும் ஃபுல்லா தேய்ச்சாச்சு. பார்க்கவே வந்து இந்த ஹல்க் மாதிரி இருக்குன்னு பிள்ளைங்க கூட கிண்டல் பண்ணிட்டு இருந்துச்சுங்க. இப்படி ஆக்கிட்டீங்களே. குயில் மாதிரி கத்து. அம்மா குயில் மாதிரி கத்து. என்னோட ஃப்ரெண்டு தான் தயார் பண்றாங்க. நேச்சர் கிரீன் அப்படிங்கிற பேர்ல வீட்லயே வந்து ஓனா வந்து தயார் பண்றாங்க. நான் இதை தண்ணி ஊற்றி குழப்பும் போதே இந்த பிள்ளைங்க வந்து தண்ணி அள்ளி ஊத்திருச்சுங்க. திருப்பி வந்து என்ன பண்ணேன், கெட்டி ஆகிறதுக்கு திருப்பி மாவு போட்டு குழப்பிட்டு இருந்தேன். ஒரு சில பேருக்கு பால் தையெல்லாம் செட் ஆகாது. ஸ்கின்னை பொறுத்து இருக்கு. ஒரு சில பேருக்கு தண்ணி செட் ஆகாது. இந்த நலங்குமா வந்து எனக்காக தான் வாங்கினேன். ஆனால் இவன் வந்து எனக்கு தேய்ச்சி வருமானு சொல்லிட்டு இருந்தான். நான் ஃபோன் பண்ணி அவள்கிட்ட கேட்டதுக்கு ஆம்பளை பிள்ளைங்களுக்குன்னு தனியாக இருக்குது, இது வந்து தாடி மீசையில் படாமல் அவனுக்கு வந்து போட்டு விடு அப்படின்னு சொல்லியிருந்தா. அந்த மாதிரி நான் போட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வந்து நம்ம கழுவிக்கலாம். இந்த நலங்குமாவில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்க்கலாமா. முகத்தில் உள்ள அழுக்கு கிருமி எல்லாத்தையுமே எடுத்துரும். அழுக்கு கிருமி போயிடுச்சு அப்படின்னு கருப்பு கருப்பாக புள்ளிகள் வருது இல்லையா, அதுவும் வராது. பருக்கள் வராது. முகம் வந்து சாஃப்டாக இருக்கும். ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பேபி ஸ்கின் அப்படியே நமக்கு திருப்பி கொடுத்தா மாதிரி இருக்கும். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட்